அஸ்ஸலாமு அலைக்கும் மச்சான். பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன்டா. எப்போ வருவ? கொஞ்சம் சீக்கிரம் வா இன்ஷா அல்லாஹ். தம்பி நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே. ஓ, நம்ம சபைக்கு ஊழியத்துக்கு வந்த தம்பி தானே அவர். நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? தம்பி, நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சபைக்கு ஊழியத்துக்கு வந்த தம்பி தானே? ஆளே அடையாளம் தெரியாமல் மாறிட்டீங்களே தம்பி. புகழனைத்தும் இறைவனுக்கே ஃபாதர். நான் முஸ்லீமும் ஆகிட்டேன் ஃபாதர். நீங்கள் சொல்கிறீங்க வாரம் தவறாமல் ஜபத்துக்கு வந்துடுவீங்க. ஏன் திடீர்னு இப்படி மாறிட்டீங்க நீங்கள்? ஃபாதர், நான் உங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடியவனாக தான் உங்களுக்கு தெரியும். இதற்கு முன்னாடி எனக்கு ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. நான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன். அதற்கு பிறகு தான் நான் கிறிஸ்தவனாக மாறினேன். இவங்களை பொறுத்தவரை எங்களை மனுஷனாக கூட மதிக்க மாட்டாங்க. தொட்டு பேச பயப்படுவாங்க. தொட்டா தீட்டுங்குவாங்க. நாங்கள் செய்கிற வேலை மட்டும் வேணும், ஆனால் நாங்கள் வேணாம். நாங்கள் இந்த ஜாதியில் இருந்தால் இந்த வேலை தான் செய்யணும். எங்களோட தலையெழுத்தா அந்த வேலை மட்டும் தான் நாங்கள் பார்த்தாகணுமா? அன்னைக்கு ஒரு நாள் நான் வேலை பார்க்கணும். ஐயா வீட்டிலே இறங்கய்யா. ஐயா கொஞ்சம் தண்ணி வேணுங்கய்யா. தண்ணி என்ன உங்க வீட்டு தான் கொண்டு வர மாட்டியா? எங்க வீட்டு தண்ணி குடிப்பியா? இந்தா ரொம்ப வெயிலியா, அந்த ஐயா தண்ணி தாங்கும். செம்ம வாங்க வர குடிக்க தண்ணி தானேயா. என்ன கையை நீட்டி செம்ம வாங்க பாக்குற? கீழ்ஜாதி பையன் நீ, எங்க வீடு செம்பு வைக்குதா? சி, கையை நீட்டு தண்ணி ஊத்துற குடி. நாங்களும் மனுஷங்க தானேயா, ஒரு தண்ணிக்காக ஊத்துங்கய்யா, குடிச்சு தொலைகுது. அப்போ தெரிஞ்சு ஃபாதர், இந்த தண்ணிக்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூட அவங்க எங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அப்போ அவங்கள்ட்ட நான் கேட்டேன். சீக்கிரம் குடிச்சு தொலைடா, ஊத்திக்கிட்டே இருக்க முடியுமா? வேலைக்காரனா உனக்கு நான்? ஐயா தெரியாம தான் கேட்குறேன். உங்களுக்கும் ரத்தம் தானேயா எங்களுக்கும் ஓடுது. என்ன மாதிரி தானேயா நீங்களும் இருக்கீங்க. ஏன் மனுஷங்குள்ள இவ்வளோ பாகுபாடு பார்க்குறீங்க? நாயை கூட நடுவீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போடுறீங்க, ஆனால் எங்களை வெளியே உட்கார வச்சு கேவலப்படுத்துறீங்க. அப்போ நாயை விட நாங்கள் கேவலமாக போயிட்டோம் ஐயா. ஒரு நாள் எங்களை போல இருந்து பாருங்க. எத்தனை பேர் எத்தனை விதமா பேசுவா. மரியாதைக்காக ஏங்குறோயா. ஏண்டா தண்ணி கொடுத்ததே பெருசு, ஏக்கான பேசு. இல்லையா, கேட்டதுக்கு அடிச்சிட்டீங்க. உங்க வேலையை விட உன்னோட சம்பளத்தை கொடுங்க, நான் போறேன். நீ வேலை செஞ்ச மயிருக்கு சம்பளமா? தூங்கி எந்திரிச்சிட்டு போடா, வெளியே போடா. வேலை செஞ்சு நான் போயிடுறேயா. உங்க சம்பளம் வேணாம், ஒன்றும் வேணாயா, நீங்களே வச்சு சாப்பிடுங்கய்யா. மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிட்டே இருந்துச்சு. இந்த சமுதாயத்தில் நம்மளை வாழவே விட மாட்டாங்களா? இது மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை இருந்துச்சு ஃபாதர். அதுக்கப்புறம் தான் ஒரு ஊழியக்காரர் என்னை சந்தித்து கிறித்துவத்தை பற்றி சொன்னார். அதற்கு பிறகு நான் கிறித்துவத்தை நல்லா படித்தேன், நிறைய கற்றுக்கிட்டேன். அப்போ தான் உங்களுடைய போதனைக்கெல்லாம் நான் வருவேன். அப்போ நீங்கள் என்னை பார்த்துருப்பீங்க. அவர்கிட்ட என் மனசில் இருக்க கவலையெல்லாம் சொன்னேன். அவருக்கு நிறைய எனக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறினார். அதுக்கப்புறம் தான் நான் கிறித்துவம் நான் மாறுவேன். ஃபாதர், என் வீடு இங்கே தான் இருக்குது. என் வீட்டுக்கு கொஞ்சம் வந்துட்டு போகலேன். போகலாம் தோழர், வாங்க. வாங்க ஃபாதர், எங்கள் வீடு தான். பரவாயில்ல தோழர், நான் வெளியே நின்று ஜப்பா பண்ணிட்டு போயிடுறேன். இல்லை ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு குடிச்சிருப்போம். ஃபாதர். இல்லை தோழர், நான் தண்ணி குடிச்சிட்டு தான் வந்தேன். நான் வெளியே நின்று ஜப்பா பண்ணிட்டு போயிடுறேன். தப்பா எடுத்துக்கா ஜோசப்பு, அவருக்கு வேலை இருக்குப்பா, நிறைய வேலை இருக்குது. அதனால தான் அவர் வெளியே இருந்து ஜபம் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிறாருப்பா. வேற ஒன்றும் இல்லைப்பா. நாளைக்கு ஊழியத்தில் பார்ப்போம். அப்போ அந்த விஷயத்தை நான் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் மார்ட்டின், உங்கள் வீட்டில் மீன் குழம்பு சூப்பர். நான் போயிட்டு வர்றேன். ஓகே ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். எனக்குன்னு ஒரு சுயமரியாதை வராதா? நான் என்னையும் மனுஷங்க மதிக்க மாட்டாங்களா? நானும் ஒரு மனிதன் தானேங்கிற அந்த சுயமரியாதைக்காகத்தான் நான் உள்ளே வந்தேன். எனக்கு அது கிடைக்காமலே போயிடுச்சு ஃபாதர். தீண்டாமை விட்டு விலகிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாயையில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதுக்கு மனசு உடஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் ஃபாதர். அப்போ தான் என்னுடைய கல்லூரி நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் இஸ்லாத்தை பற்றி என்கிட்ட எடுத்து சொன்னார். அவருடைய சகோதரர்கிட்ட என்கிட்ட கூட்டிகிட்டு போனார். மச்சான், இதான் மச்சான் பள்ளியாசல். சார் நாங்கள்லாம் உள்ளே வரலாமா? சரிடா மச்சான், இப்படி கேட்குற? இவ்வளோ கவலையாக தான் இருக்கு மச்சான். இல்லை நாங்கள் தாழ்ந்த ஜாதி, அது மாதிரி. இந்த பள்ளியாசலுக்குள்ள நீ வரலாம், நான் வரலாம், யார் வேணா வரலாம். நான் ஒன்று கேட்குறேன். குரான் வந்து எங்கே இறக்கப்பட்டுச்சு? அரபிக் கண்ட்ரியில் தான் இறக்கப்பட்டுச்சு. இப்போ யார் சிறந்தது? அரபி சிறந்தவனா இல்லை நான் சிறந்தவனா? அப்போ அரபு நாடு தானே சிறந்தவங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்க கண்ட்ரியில் தானே குரான் இறங்குச்சு. இதுதான் இல்லை. அரபியை விட அரபி அல்லாதவன் சிறந்தவன் இல்லை. அரபி அல்லாதவனோட அரபி சிறந்தவன் இல்லை. வெள்ளையனோட கருப்பனும் சிறந்தவன் இல்லை. கருப்பனை விட வெள்ளையவனும் சிறந்தவன் இல்லை. உங்களை யார் திரும்ப சிறந்தவன்? இறைவனுக்கு யார் அஞ்சிக்கொள்ளனோ அவன் தான் சிறந்தவன். நீ வந்து இறைவனை அதிகமாக அஞ்சிக்கொண்டுன்னு வச்சுக்குவேன். நீ தான் என்னை விட சிறந்தவன். நீ தான் சிறந்தவன். இந்த வார்த்தை போதும் என்னை விட்டு தீண்டாம விலக. என்ன அவங்க ஆற தழுவி அவங்க இஸ்லாமிய மார்க்கத்தை சொன்னாங்க. அப்போதான் பெரியார் சொன்னது உண்மைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 5 மணிக்கு இஸ்லாத்தை ஏற்றால் 5:1 தீண்டாமை அவருடைய கேட்கப்படும். உங்களுக்கு வேற ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க, நான் சொல்கிறேன். இது இல்லை பாய், குளிக்க தண்ணி விட்டு வேணும் பாய். சகோதரருக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுங்க பாய். தம்பி எப்பாட்டுங்க வாய் வச்சு குடிப்பா. இறை தூதர் வாய் வச்சு குடிக்கிறத சுண்ணத்தா சொல்லியிருக்காங்க. அப்போ தெரிஞ்சு ஃபாதர், இறை தூதர் மூலியமா இறைவன் எப்படிப்பட்ட மார்க்கத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு
நான் குடித்த தண்ணியை அவர் எச்சு வச்சு குடித்தாரு. அப்போ நான் கேட்டேன், பாய் நான் எச்சு பண்ண தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டீங்களே பாய். கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்க. இறை தூதர் சொல்கிறாரு, ஒரு நம்பிக்கையாளரும் இன்னொரு நம்பிக்கையாளரும் சகோதரர்கள் ஆவார்கள், அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட மாட்டாது, அவர்களை கைவிடக்கூடாது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, கைவிடக்கூடாதுன்னா என்ன? அவனுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டா அது தன்னுடைய துன்பம் மாதிரி பார்க்கக்கூடிய சகோதரர்களை இறைவன் எனக்கு அமைச்சிட்டு இருந்திருக்கானே, இதை விட சிறந்தது இருக்கா? நான் ஒரே ஒரு ஃபாஸ்ட்டை என்னுடைய வீட்டில் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போங்கன்னு கூப்பிட்டேன், ஆனால் அதுக்கு வரல. ஆனால் இன்னைக்கு என் கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஒன்றா உட்காந்து நாங்கள் ஒரே தட்டில் சாப்பிட்றோம். ஏன்னா இது எங்கள் இறை தூதர் கற்றுத்ததா சொன்னாங்க. இதை விட சிறந்தது இருக்கா ஃபாதர்? இதுக்கப்புறம் நானும் படிச்சிருக்கேன். படித்து எங்கள் அப்பா அம்மா செய்யக்கூடிய வேலை தான் நான் செய்யணும்னு சொல்லிட்டு சாதியால் நான் வந்து அடக்கப்பட்டேன். சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. ஏதோ நானும் படித்தது போல் படித்தேன். இஸ்லாமிய சகோதரர்கள் எனக்கு உதவி செஞ்சாங்க. நான் என்னுடைய படிப்பு சம்மந்தமான வேலையை கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி நல்ல வேலையில் இருக்கேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், எனக்கான ஒரு மதிப்பு இருக்குது. இன்றைக்கி வாடா போடா என்ன பேசினவெல்லாம் இன்றைக்கி நான் பாயின்னு சொல்லி கூப்பிட்றான். மரியாதை கிடைக்குது, சுயமரியாதையோடு வாழ்கிறேன். அப்துல்லா, இமாம் வரதுக்கு லேட் ஆக மாட்டிருக்கு, நீங்கள் தொலை வைங்களேன். எனக்கு பின்னாடி என்னோட சிறந்தவங்க இருக்கும்போது நான் தொலை வச்ச ஃபாதர், யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? அல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தீண்டாமை விட்டு வெளியே வரக்கூடிய பயணத்தில் எவ்வளவோ விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். அதை விட்டு நான் தீண்டாமை என்னை விட்டு விலகிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாயிலே இருந்துட்டு இருந்தேன். ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் என்னை முழுமையாக தீண்டாமை விட்டு வெளியாக்குச்சு. மனிதர்கள் அனைவரும் சமம்ங்கிறத எனக்கு புரிய வச்சுச்சு. கவலைப்படாதீங்க தம்பி, இயேசு உங்களுக்கு திரும்ப செய்வான்.